15 டேஸ் பிரேக் எடுத்துகிட்டு ஊர்லேருந்து வந்துட்டேன். அகெயின் பேக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த 15 டேஸில் ப்ரௌனிஸ் பற்றி நிறைய என்கொயரிஸ் எனக்கு வந்திருந்தது. அப்புறம் நான் பிரேக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கலைன்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சில பேர்லாம் ஞாபகம் வச்சுட்டு 15 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டிங்களா, ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக இருந்தது. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஊருக்கு வந்ததுமே வந்து முட்டையை தான் செக் பண்ணேன். எந்த ஒரு முட்டையுமே இல்லை. சரி கடைக்கு போய் வாங்கலான்ட்டு போனேன். அந்த கடைக்காரரே எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இவர்கிட்ட தான் எப்பவுமே ரெகுலராக முட்டை வாங்குவேன். ஸோ அவர் வந்து கெஸ்ட்டுக்காக கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவர் சொன்னதுமே வீட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஓடிஜியில் வைக்கிற டைமாக பார்த்து கரண்ட் போயிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு எந்த பாத்திரமும் என்கிட்ட இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணி எடுத்தேன். அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவரை நெக்ஸ்ட் டே வந்து கொடுங்க அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணியாச்சு.